வணக்கம் நேயர்களே. இந்த காணொளி காட்சியின் வழியாக நம்ம ஒரு புதிய செய்தியை பார்க்க போகிறோம். வருங்கால முதல்வர் இவர்தான். புதிய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி உள்ளது. எதிர்பாராத ட்விஸ்ட். அது என்னதான் அந்த ட்விஸ்ட் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இப்போ புதிதாக இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை காண இருக்கின்ற, தனது முதல் தேர்தலை காண இருக்கின்ற அனுபவமில்லாத டிவிகே கட்சியானது எடுத்த எடுப்பிலேயே சாதாரணமாக இருந்து வராத ஒரு கட்டத்தை தாண்டி நேரடியாக ஒரு பிரதான எதிர்க்கட்சி தலைவராக போய் சட்டப்பேரவையில் உட்காரக்கூடிய அளவிற்கு தகுதியை பெறும். அதாவது தமிழகத்தின் இரண்டாவது ஒரு மிகப்பெரிய சக்தியாக விஸ்வரூப வளர்ச்சியை அடையும் என்று கருத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். மேற்கொண்டு பார்த்தோமானால் இப்போதைக்கு யார் இருக்கிறார்கள் என்றால், இரண்டாவது இடத்தில் அதிமுக உள்ளது, முதலிடத்தில் திமுக உள்ளது. கடந்த 60 ஆண்டு காலத்தை எடுத்து பார்த்தீர்கள் என்றால், திமுக அதிமுக என்ற இரண்டு திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆண்டு வரும். ஆனால் அந்த கணக்கை தவிடு பொடிவியாக்கும் விதமாக இரண்டாவது இடத்தில் இருந்த அதிமுகவை பின்னுக்கு தள்ளி இரண்டாம் இடத்திற்கு டிவிகே வருகிறது. அதாவது தளபதி விஜய் அவர்களின் கட்சி, புதியதாய் முளைத்த ஒரு கட்சி, எடுத்த எடுப்பிலேயே பிரதான எதிர்க்கட்சியாக போய் உட்காரப் போகிறது. எதிர்க்கட்சி தலைவராக போய் விஜய் நாற்காலில் உட்காரப் போகிறார். அப்படியானால் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், யார் முதல் மூத்த கட்சியாக முதல்வர் அரியணை ஏறப்போவது யார் அப்படின்றது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஆமாம், பொங்கல் பரிசு 3000 ரூபாய், அதுக்கப்புறம் இப்போ அரசு ஊழியர்களுக்கு அறிவித்த ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு, 20 வருட போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி என அடுத்தடுத்து ஒரு ஸ்வீட் நியூஸை கொடுத்துட்டு வருது திமுக. அதனால் மக்கள் மனம் கொஞ்சம் மாறிக்கிட்டே வருது. திமுக மேலே நல்ல அபிப்பிராயம் இருக்குது அப்படின்ற இதுவுமே பார்த்திங்கன்னா சர்வே முடிவுகளில் அதை குறிப்பிட்டு வேறு மக்கள் பேசியிருக்காங்களாம். அதனால் பார்த்திங்கன்னா திமுக மீது விமர்சனங்கள் கொஞ்சம் குறைஞ்சிட்டு வருது. சாக்டோ ஜியோ அமைப்புக்கு நல்ல ஒரு வரவேற்பு, அந்த வரவேற்பு தரக்கு வகையில் முதல்வருக்கு நன்றி சொன்னது இப்படின்னு சொல்லிட்டு எதிர்பாராத விதமாகவே மீண்டும் முதலிடத்தை பிடிக்கிறது திமுக கட்சி. ஆனால் இதில் எதிர்பாராத ட்விஸ்ட் என்ன என்று பார்த்தீர்கள் என்றால், அதிமுக 3ஆம் இடத்திற்கு போவது ஒரு 50-60 ஆண்டு கால அரசியல் வரலாற்றை திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படும். இது கண்டிப்பாக உறுதியாக நடக்கும். எங்களுடைய கருத்து கணிப்பு பலிக்கும் என்று கூறுகிறார்கள். இந்த கருத்து கணிப்பை வெளியிட்டவர்கள் யார் என்றால், லோயோலோக் முன்னாள் கல்லூரி, அதாவது கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள் சேர்ந்து நடத்திய ஒரு கருத்து கணிப்பின் முடிவு இவ்வாறாக உள்ளது. இந்த கருத்து கணிப்பின் முடிவு என்பது கண்டிப்பாக பலிக்கும் என்கிறார்கள். ஏனெனில் இவர்களுடைய முந்தைய கருத்து கணிப்புகள் ஓரளவு பெரும்பான்மையாக பலித்துள்ளது என்று கூறுகிறார்கள் மக்கள். அதனால் இந்த நம்பிக்கையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை பற்றி கீழே உள்ள கருத்து கேட்பு பெட்டியில் தெரிவிக்கவும். நன்றி.